సమగప పమ పమ గరి గరి సని సమగప పమ పమ సరి రి గ గ మ మ ప ప ద ద ని ని స స స స ని ని ద ద ప ప మ మ గ గ రి రి స స స గ రి గ గ గ మ ప మ ప ద ప ద మ ప ద ప ద ని ద ప మ ప ద ప ద ని ద ప ద ని సాని ద ని ద ప ద ప మ ప ప గ మ ప ద ని ద ప మ గ మ ప గ మ గ రి స రి గ రి గ பில்லலக்கா 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 அப்படி கிடையாது. உங்கள் விஜய் 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 நெஞ்சுக்குடி இருக்கும் உங்கள் விஜய். இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கல்ல, பச்சை துண்டு போட்டுட்டு வந்தோம்ல. சரி, கோட் சூட்டி இன்னைக்கு போடல, அதுக்கு என்ன கதைன்றத இந்த கம்யூனிட்டி திமுக காரங்க ஆவிய ஏவிய விட்டுருக்காங்க. உங்க மேல என் மேல ஆவிய ஏவி விட்டுருக்காங்க. இல்லாட்டி நான் அப்படி பேசுவேனா? அப்புறமா நான் பார்த்தேன். கோட் போடல, கோட் துவைக்கல தானே? துவைக்கல இல்ல, மூக்கு சிந்தினீங்களே. ஐயய்ய, அயன் பண்றப்ப பொசுங்கிருச்சு. சதி, திமுக காரன் சதி. கரண்ட் அதிகமா அயன் பாக்ஸ் குள்ளார விட்டதுனால கோட்டு பொசுங்கிருக்கு. எல்லாம் சதி. நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம செத்து போவீங்க. தண்ணி வருங்காலத்தில் தண்ணி கிடையாது, தெரியுமா? நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இதெல்லாம் செய்ய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றது. புரியுதுங்களா? தண்ணியை சேமிச்சு வைக்கணும். பாடியில இருந்து வெளியில விடுற தண்ணியை கூட கரெக்டா சேர்த்து வச்சுக்கணும். ஐயோ, லைக் வாட் ஐ மீன். மீனா? விவசாயம்னா விவசாயத்துல மீன் விளையுமா? விவசாயமே தேவையில்லை. எல்லாருக்கும் மாத்திரை கொடுப்போம். காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, சாயந்தரம் ஒரு மாத்திரை. எல்லாத்துக்கும் மாத்திரை கொடுத்துறோம். எதுக்கு விவசாயம்? கெஞ்சிருங்க கர்நாடகாட்ட, எங்களுக்கு தண்ணி கொடுங்க, எங்களுக்கு தண்ணி கொடுங்க. நம்ம கெஞ்சிரும் கெஞ்சிருமா? ஒரு தமிழன் தலை தாழ்ந்து இப்படி கெஞ்சிருமாங்கிற அவன்கிட்ட. தலைவருக்கு சொல்ல தெரியலங்க. தலைவருக்கு சீரியஸா சொல்றேன். அவன் தலைவனா இருக்கிறானா? எனக்கு வர்ற கோவத்துக்கு பில்லலக்கா 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 அப்படி கிடையாது. உங்கள் விஜய் 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 நெஞ்சுக்குடி இருக்கும் உங்கள் விஜய். இன்ட்ரோடக்ஷனே கொடுக்கல, என்னத்துக்கு இப்போ இவ்வளோ ஆரவாரம்ன்ற நான் இன்ட்ரோடக்ஷனே நான் இன்னும் கொடுக்கல. உங்கள் விஜய் வர வேணாம், உங்கள் விஜய் வந்துட்டார் ஆல்ரெடி. ஓ, இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கவா இல்லை அப்படியே ஆரம்பிச்சிடுவா? பார்த்தீங்கல்ல, பச்சை துண்டு போட்டுட்டு வந்தோம்ல. சார், இன்ட்ரோடக்ஷன் இன்னும் கொடுக்கல சார். ஒரு நிமிஷம் இருங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது இதுக்கப்புறம்? ஏங்க என் பேரெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. ஏன் தலைவன் பேரும் சொல்லுங்க. கூடவே உங்கள் விஜய் அவரும் இணைஞ்சிருக்காரு. எங்க அவரு? வருவாரு. அவரும் வருவாரு. சொல்லுங்க. ஓ, நான் சொல்லணுமா? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஒவ்வொரு சேனல்லையும் போய் இப்படி தான் பண்ணுறீங்களா? ஏன் இந்த சேனல் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறீங்க? இன்ட்ரோடக்ஷனே கொடுக்க வேண்டாமா? அதுக்குள்ளே உங்கள் விஜய்னு பாட்டெல்லாம் எதுக்கு? இந்த மாதிரி இந்த ஆரவாரம்லாம் ஏங்க, தலைவன் மெட்ராஸில் கிளம்புறப்ப ஆட ஆரம்பிச்சோம்ல, ஒரு ஆயா பாடுச்சுல, தாய் கிழவியோட டான்ஸ் வேணும்ல. ஓகே, எனக்கு ஒரு டவுட். ஓ, போன வாட்டி இங்க வந்துட்டு கருத்து கந்தசாமி, ரெமோ, அம்பி, அன்னியன் அத்தனை ஸ்டைல்ல வந்தீங்கல்ல. சரி, கோட் சூட்டி இன்னைக்கு போடல, அதுக்கு என்ன கதைன்றத இந்த கம்யூனிட்டி திமுக காரங்க ஆவிய ஏவிய விட்டுருக்காங்க. உங்க மேல என் மேல ஆவிய ஏவி விட்டுருக்காங்க. இல்லாட்டி நான் அப்படி பேசுவேனா? அப்புறமா நான் பார்த்தேன், எல்லாரும் வீட்டுக்கு போனோன்னு எல்லாரும் வேற மாதிரிலாம் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, ஓ என்னையா திமுக கார மாதிரி பேசுற நீ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் நானும் அப்படி பேசுனேன் அப்படின்னு தெரிஞ்சுது. சரி, ஓகே, அதுக்கு ஒரு 1 hour எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம எப்படி இருந்தாலும் வருவோம். அதுக்கு வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு திமுக காரன் என்ன மாதிரி பண்ணியிருக்கான்னு தெரியுதா? ஐயோ, எனக்கு இப்போ நிஜமாவே இல்லை. இப்போ எங்கே பார்த்தாலும் இல்லை இந்த திமுக என் மைண்டில் என்னை பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது அப்படி ஓரமாக வைப்போம். இப்போ வருவோம். கோட் போடல, கோட்டு துவைக்கல தானே? துவைக்கல இல்ல, மூக்கு சிந்தினீங்களே. ஐயய்ய, அயன் பண்றப்ப பொசுங்கிருச்சு. இல்லைன்னா நான் கோட்டு போடாம வருவேனா? வாடா என்ன அப்பாடானா? கருப்பசாமி. அதான் சதி, திமுக காரன் சதி. கரண்ட் அதிகமா அயன் பாக்ஸ் குள்ளார விட்டதுனால கோட்டு பொசுங்கிருக்கு. எல்லாம் சதி. சரி, ஓகே, அது பொங்க வேண்டாம். எதுக்கு இந்த கருப்பு துண்டு? சாரி, பச்சை துண்டு. பார்த்தீங்களா?
எல்லாம் கருப்புல துணி போத்துற அளவுக்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. திமுக தெரியுது, எங்களுக்கு தெரியாதாங்க. ஆமா, அந்த செவேன்னு உதட்டில் சாயம் பூசிட்டு வந்திருக்கீங்க, கண்ணில் மை வச்சிருக்கீங்கன்னா இது தெரியாதா? காரணம் தெரியாதா? இதை பல தடவை வர நாங்கள் பார்த்து சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? வெள்ளை கட்சி, வெள்ளை இது என்ன கட்சிப்பா? வெள்ளை இது என்ன கட்சி? புதுசா ஜாயின் பண்ணியிருக்கான் தம்பிக்கு ஒன்றும் தெரியாது. காதில் குணுக்கு வந்து வெள்ளையா தொங்குதுங்கிறதுக்காக உங்களை ஏடிஎம்கில் சேர்த்துவாங்களா? ஒரு விஷயம், ஏடிஎம்கில் யாருமே சசிகலாவே சேர்த்துக்கல, உங்களை எப்படி சேர்த்துப்பாங்க? கொஞ்சமாவது அதெல்லாம் விட்டுருங்க, அந்த ஆசையை விட்டுருங்க. நீங்க பக்கா திமுக காரி அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் இதுக்கு மேல என்ன? ஆமா, இப்போ இந்த ஸ்டார்டிங்ல வரும்பொழுது ஒரு மொக்கையா ஒரு பாட்டு பாடுனீங்கல்ல. மொக்கையா பாட்டனா? ஹலோ, எங்கள் விஜய் எங்கள் விஜய் எங்கள் விஜய் அப்படிங்கிறது மொக்கையா உங்களுக்கு? நீங்க பாருங்க, அது எங்க சேனல் வந்து வச்சிருக்காருங்க. அதை நீங்க வரும்போது இப்ப எடுத்து போட்டுனதை தான் நான் பார்த்தேன். சரியா? அது யாருக்கு போட வேண்டிய சால்வன்றது எனக்கு தெரியல. இப்போ இது நீங்க மாட்டிட்டு இப்போ இந்த உங்கள் விஜய் எங்கள் விஜய் நீங்க பாடி அதை கீழ்ச்சி விட்டுறாதீங்க. உனக்கு தெரியுமா, இந்த பெரிய மனுஷங்கள்லாம் கொண்டு போய் சால்வை போடுவானுங்களே, போடுறவனுக்கு ஏன் போடுறோன்னு தெரியாது, வாங்குறவனுக்கு ஏன் வாங்குறோன்னு தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் வருஷத்தில் எடைக்கு போடுறாங்க தெரியுமா? நீங்கள் வீட்டுக்குள்ளார உட்காந்துருக்கப்ப பட்டுப்படவை வாங்குறவன்னு வராங்க தெரியுமா? அரசாங்க அதிகாரி, அரசியல்வாதிங்க இவங்கெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க சால்வையெல்லாம். அதில் இருக்கிற பட்டு நூலை வாங்குறதுக்கு பட்டு புடவை இல்லை, பட்டு சால்வையும் வாங்குறாங்க தெரியுமா? ஆமாம், இதில் ஒரு பெரிய வருமானம் இருக்குது. ஒரு நிமிஷம், இப்போது நம்ம வந்து இப்போ நான் வந்து இல்லை பட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க, பட்டு காஞ்சிபுரம், எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணாம். சால்வை சும்மா எடுத்து போட்டுக்கல, புரியுதுங்களா? எங்க தலைவன் போட்டிருக்காருல, எப்படி போட்டிருக்காரு? ஆமா, இப்படி போட்டிருந்தா ரீச்சே வேற. அவர் இப்படி போட்டாரு. இப்படி போட்டா தஞ்சாவூர் விவசாயிங்கன்னு அர்த்தம். ஆமா, இப்படி போட்டோம்னா தஞ்சாவூரோட விவசாயியோட பெண்களை கவர்ந்துட்டுன்னு அர்த்தம். போத்திக்கிட்டாவா? புரியல, பாத்தீங்களா? இல்ல, போத்திக்கிறதுலே இருக்கீங்க. தெரியுது, எனக்கு தெரியுங்க. நீங்க என்ன மைண்ட்ல என்ன வச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு நமக்கு தெரியாம. கைட்டுங்களே, எதை? அந்த சால்வியை கைட்டுங்க. தஞ்சாவூர் 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 பச்சை பச்சை. நான் சொன்னேன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். டெல்டா மாவட்டம். நேற்று காந்தராஜ் சாரை போய் இன்டர்வியூ எடுத்தேன். நீ வாமா உட்காந்து, உனக்கு காந்தராஜா அவரை பிபி எனக்கு செக் பண்ணாரு. உனக்கு ஹை பிபி இருக்கேமா? கண்டிப்பா இருக்கும், 2 நாள் கழிச்சு திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவரை போய் பார்த்தா அப்படிதான் பிபி தான் ஏறும். அவரை போய் பார்த்தாவா? ஆமா, அவர் இந்த இன்டர்வியூ பார்ப்பாரு. வணக்கம் சார். ஐயோ, பக்கா அரசியல்வாதி. என்னது? ஒன்றும் இல்லை. சரி, இன்னைக்கு என்ன கண்டென்ட், அதை கதை கேட்போம், அதை ஃபர்ஸ்ட் பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு இந்த வேஷமா? அதான் என்ன? சரி, ஓகே, இன்னைக்கு என்ன இந்த சூட், இந்த மாடல், ஏங்க எங்க தலைமை எவ்வளியோ அவ்வளோ தானே இருக்கணும், புரியுதுங்களா? ஆமாம், அந்த கட்சி துண்டை போட்டால் தான் நம்ம கட்சிக்கு களங்கப்படுத்துகிறோங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். ஆனால் இந்த விருது வந்து விவசாய துண்டு. நம்மாழ்வார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதையே நீங்கள் போடுறீங்க. நம்மாழ்வார் இல்லை, எனக்கு என்ன கேள்வினா அதையே நீங்கள் போடுறீங்க. சோறு சாப்பிட்றல்ல, அந்த திங்கிற சோத்துக்கு விசுவாசம் இருக்க வேணாமா? சோறு சாப்பிடாம வேற எதையாவது சாப்பிட்றோமா என்ன? ஒவ்வொரு சோறு திங்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பச்சையை நினைச்சு பார்க்கணும்னா எங்க தலைவன் இன்னைக்கு இந்த பச்சையை ஞாபகப்படுத்தினாரு, புரியுதுங்களா? சரி, இப்போ சும்மா பிஜேபி மாதிரி காவியை மட்டும் மாட்டிக்கிட்டாப்ல. என்ன சாமி வந்தா சோறா கொடுக்கும்? உங்க தலைவர் இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு சார்? நான் நிஜமா பார்க்கல, அதனால உங்ககிட்ட கேட்கறேன். அதான் பார்க்காமயே கேள்வி கேட்கறது வந்து இல்ல சார், உங்களுக்கு எப்படி இருந்தாலும், உங்களுக்கு நீங்க எப்படி இருந்தாலும், இப்போ நான் பார்த்துட்டு வரேன், நான் கேள்வி கேட்கறேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிடுவீங்களா? பதில் இல்ல, அதனால பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்னன்னு தான் வந்து இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன். சரி, நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு உங்க தலைவர் என்ன பேசியிருக்காரு? அதான் பாத்தீங்களா? அதான் புரிஞ்சுக்கோங்க. பாத்தீங்களா, இந்த வேர்ட்ஸ்லாம் மியூட்டட். ஹலோ, இந்த டைம்ல நான் வந்து யோசிக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன பேசலாம் அப்படின்னு. அது கூட தெரியாதா? அதை கூட புரிஞ்சுக்க முடியாதா? சென்ஸ் இருக்கணுங்க, சென்ஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஆமா, சீரியஸா என் தலைமை என்ன பேசுறான்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். ஆமா, திருப்பியும் பார்த்தா திமுகவை திட்டிருக்காப்புல. ஆமாங்க, ஸ்டார்ட் பண்ண 3வது வார்த்தையே திமுகவை திட்டாப்ல. 3வது வார்த்தை பரவாயில்ல, 3வது வார்த்தையே. ஓகே, ஆமா. அப்ப நீங்க சந்தோஷம் தானே பண்ணணும், ஏன் அழறீங்க? அழறனா? ஐயோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இங்கே ஏன் தெரியுமா ரொம்ப சோகமாக இருக்குது? நம்ம தலைவர் வந்து எதிரி ஏற்றி விட்டுறாரு, புரியுதுங்களா? யார் இவரு? ஆமாங்க,
ஜனநாயகத்துக்கு அதோ இந்திய இறையாண்மைக்கு எதிராக பிடிச்சி தலைவரை உள்ளார போட்டுருவாங்களேன்னு பயமா இருக்கு. இல்லை, எனக்கு ஒரு டவுட். இவர் எதிரியை ஏற்றி விடுறாரு. ஏங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு விஷயம், நமக்கு எதிரி ஸ்டாலின் தான், எதிரி ஸ்டாலின் தான் எங்க போனாலும் பேசுனா, இங்க இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எங்க தலைவர் மேல அவ்வளோ உயிரை கொடுக்கறதுக்கு இருக்கான். எதிரி ஸ்டாலின் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஊர்ல இருக்கிற திமுக காரணங்களாம் ஏதாவது பண்ணிட்டா, புரியுதுங்களா? பயமா இருக்கு. எங்க தலைவர் ஏத்தி விட கூடாதுங்கிறத நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நான் பார்க்கல, நான் உண்மையாவே வீடியோ பார்க்கல, என்ன பேசினாரு, அட்லீஸ்ட் உங்க மூலமா அதை தெரிஞ்சுக்கலாம். எப்படியும் நம்ம கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் வராது. அதனாலதான் இப்போ என்ன சொன்னாரு உங்க? நீங்க மணல் திருடுறீங்க இல்லையா? யாரு? நீங்க திருடல? ஆமா, நான் திருடி இப்போ 2 வீடு கட்டியிருக்கேன். தெரிஞ்சிருச்சேன்னா அது அதை பத்தி பேசியிருக்காரா? அப்புறம் மணல் திருட்ட நிப்பாட்டணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாலே நான் சொல்லியிருந்தேன், கடல்ல இருக்கிற மணல்லாம் தூக்கி ஆத்துல போட்டுறணும்னு. அந்த திட்டத்தை எங்க தலைவர் வழிமொழிய போறாரு. எல்லாம் புரியுதுங்களா? நான்லாம் லூசா பேசுறது மாதிரி சொல்லிட்டு கமெண்ட் போட்டானுங்க. ஆனா எங்க தலைவன் என்ன பேசியிருக்காரு? மணல் திருட்ட ஒழிப்போம் அப்படின்னா அதுக்கு எப்படி ஒழிப்போம்னு சொன்னாருன்னா எப்படி ஒழிப்பாரு? கடல்ல இருக்கிற மணல் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஆத்துல போட்டுருவோம். எடிட்டர், நான் இப்படி யோசிக்கிறேன்ல, இதுக்கு வந்து எது லிங்க் பண்றீங்கன்னா, வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு, இதுக்கு தான் இந்த தமிழ்நாடை தூக்கி அங்க டெல்லி பக்கத்துல வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை போட்டுருங்க. ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. நீங்க பேசுற எந்த ஒரு விஷயமும் எனக்கு கண்டிப்பா தெரியாது. தாராளமா நீங்க என்ன நம்பி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம செத்து போவீங்க. தண்ணி வருங்காலத்தில் தண்ணி கிடையாது தெரியுமா? சீரியஸா நான் சொல்ல, என் தலைவன் சொல்லிருக்கேன். தண்ணி வேணுமா? இங்க இந்த தேங்க்யூ சார். ஆமா, இதுதான் நீங்க குடிக்கிற கடைசி தண்ணியா இருக்க போகுது. ஆமா, சீரியஸா நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. என் தலைவன் தண்ணி இல்லைன்னாவே முடிஞ்சு போச்சு. எவ்வளவு கொஞ்சம் தானே குடிச்சிங்க? கொஞ்சம், ஒரு டிராப் அவ்வளவுதான். அது மாதிரி தான் இனிமேல் எல்லாரும் குடிக்கணும். ஆமா, புரியுதுங்களா? தண்ணியை சேமிச்சு வைக்கணும். பாடியிலேருந்து வெளியில விடுற தண்ணியை கூட கரெக்டா சேர்த்து வச்சுக்கணும். ஐயோ என்னது? எங்க தலைவர் சொல்லியிருக்காருங்க, தண்ணியெல்லாம் சேர்த்து வைக்கணும். எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு முக்கியம். ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் தரீங்களா? ஐயோ, தலைவர் சொல்லியிருக்காரு, என்ன செய்ய போறீங்க? நான் உங்க தலைவர் பேசுறதே பேசாம கேட்டுடுறேன். இது முடியலையா? அதான் பாத்தீங்களா, என்ன முடியலங்கிறீங்க? நான் சொல்ல வேண்டிய டைலாக்ல, ஆனா ஒவ்வொரு வாட்டி நீங்க சொல்லுவீங்க பாத்தீங்களா, வேற லெவல். ஆமா, இப்ப எதுக்கு மொபைல் நோண்டிட்டு இருக்கீங்க? எது நீங்க பேசுறது? இந்த மொபைல் கலாச்சாரங்கிறது திங்கிறப்ப, தூங்குறப்ப, படுக்கிறப்ப எல்லா டைமும் நியாயமா இல்ல உங்களுக்கு? என்ன போயிட்டு இருக்கு? பேட்டி போயிட்டு இருக்கிறப்ப என்ன பேச விட்டு இப்படிங்கிறதுக்குள்ள மொபைல் எதுக்கு எடுப்பாங்கறீங்க? இதெல்லாம் உலக ரெக்கார்டு. உலக ரெக்கார்டா? ஏன்னா இன்டர்வியூ எடுக்கும் போதே யாராவது மொபைல் எடுத்து நீங்க பாத்திருக்கீங்க? அது கூட நம்ம விவிடி ரெக்கார்ட் பிரேக் பண்ணோம். தேங்க்ஸ் பா. ஏங்க ஒரு 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 மரியாதை இல்லையா? ஒரு பெரிய மனுஷன் அட்லீஸ்ட் வயசு ஒரு 60 வயசு ஆளாவது உட்காந்து பேசுறேன்னு வயசுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல. எனக்கு தம்பியா நீங்க? எனக்கு தம்பியா நீங்க? தம்பியா? அதான் நான் 50ன்னு சொன்னல. ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்புறம் எனக்கு ஒரு டவுட். விவசாயியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? லைக் வாட் ஐ மீன். மீனா? விவசாயம்னா விவசாயத்துல மீன் விளையுமா? ஐயா, கடல்ல தானே மீன். எங்க தலைவர் என்ன சொல்லிருக்காரு? சார் வாட் ஐ மீன் அப்படின்னா நான் என்ன வந்து சொல்ல வரேன் அப்படின்றது. ஓகே ஃபைன். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, எதா இருந்தாலும் மீன் வரக்கூடாது. விவசாயத்துல மீன் இருக்கக்கூடாதுங்க. ஆமா, விவசாயம் வேற, மீன் வேற. புரியுதுங்களா? ஆமா, தஞ்சாவூர்ல எவனாவது மீன் சாப்பிட்றானா? சாப்பிட மாட்டாங்களா சார்? சாப்பிட மாட்டாங்க. அவங்களாம் சோறு சாப்பிடுவாங்க. ஆமா, சோறு வெறும் சோறையே சாப்பிடுவாங்களா? வெறும் சோறை சாப்பிடுவாங்களா? இல்ல நீங்க மீன் எல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்ப என்ன சாப்பிடுவாங்க? நீங்க தஞ்சாவூர் போனது இல்லையா? சார் எத்தனை வாட்டி போயிருக்கேன் சார். பெரிய கோயில் போயிருக்கீங்களா? பெரிய கோயில்ல யாராவது மீன் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க? பீச்சில் தான் மீன் விற்பாங்க, பெரிய கோயிலில் மீன் விற்க மாட்டாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். ஐயா சாமி, விவசாயம் பத்தி பேசுவோம். விவசாயத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, அதை மட்டும் விளக்குங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. விவசாயம் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆமா, நீட் ரகசியம் மாதிரி. நீட் ரகசியம்? சரி சொல்லுங்க, விவசாயம் ரகசியம். நீட்டோட ரகசியம் என்ன, அது சொல்லுங்க. எனக்கு தெரியாது. தெரியாமே கேள்வி கேட்குறதா? நீட்டில் என்ன ரகசியம் இருக்குது? ஒரு ரகசியம் இல்லை. கேட்ட கேள்விக்கு ஆன்சரை டிக்கு பண்ணும். ஆமாம், இந்த டிக்கு பண்ண தெரியல நிறைய கம்யூனிட்டிக்கு. ஆமாம், அந்த டிக்கு பண்ணுறதே நாங்கள் மாற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நீட்டே
நீட்டே நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த திமுக காரங்க சொன்னானுங்க. ஐயோ, நம்ம இந்த திமுக காரங்க மேல நிறைய பழி போடுற வேண்டியதுக்கு பாக்கி இருக்கு. இப்போ நம்ம விவசாயத்துக்கு வருவோம். ஆனா எங்க தலைவன் வந்துட்டாருன்னா நீட்டுங்கிற தேர்வை ரத்து மோடியோட பேசி நாங்க டீல் பண்ணிருக்கோம் தெரியுமா சார்? விவசாயத்தை எங்களுக்கு காங்கிரஸே இப்ப சப்போர்ட் தெரியுமா? 50 இடம் அவங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் தெரியுமா? முதல்ல எது என்ன இடம் புரியல, ஏன் சிரிக்கிறீங்க? எத்தனை தொகுதி இருக்கு? எத்தனை தொகுதி இருக்கா? ஹலோ, அப்படியே 50-50 கொடுக்குறோம் தெரியுமா? 234 தெரியுமா எவ்வளவு அவங்களுக்கு கொடுக்குறோம்னு? எவ்வளோ? எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆமா, எங்க தலைவர் ஸ்ட்ரெயிட்டா பிஎம். சரி, விவசாயத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? அதான் திருப்பி திருப்பி நீங்க விவசாயத்துல இருந்துட்டு இருக்கீங்க. இல்ல சார், இப்போ நான் பார்த்தேன் இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு விவசாயம் எனக்கு தான் தெரியும். விவசாயமே தேவையில்லை. விவசாயி எத்தனை கொடுமைகளை அனுபவிக்கிறான் தெரியுமா? ஏன்? விவசாயம் பண்றதுனால. அதையும் சார் தூக்கி விவசாயம் தேவையில்லைங்க. விவசாயம் இல்லாம நாங்க உணவு சாப்பிடணும். அப்ப எங்க ஆட்சி என்ன வந்ததுன்னா எல்லாருக்கும் மாத்திரை கொடுப்போம். காலையில ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, சாயந்தரம் ஒரு மாத்திரை, எல்லாத்துக்கும் மாத்திரை கொடுத்துறோம். எதுக்கு? விவசாயம். தண்ணி கேட்கிறோம், கெஞ்சிருங்க கர்நாடகாட்ட, எங்களுக்கு தண்ணி கொடுங்க, எங்களுக்கு தண்ணி கொடுங்க. நம்ம கெஞ்சிருமா? ஒரு தமிழன் தலை தாழ்ந்து இப்படி கெஞ்சிருமாங்கிற அவன்கிட்ட சேனல் எடுத்து கூப்பிடுப்பா. எதுக்கு? தண்ணி வேணாம். தண்ணி வேணுங்கிறதுனால தானே விவசாயம் தேவைப்படுது. இல்ல என்ன இப்ப நீங்க அதை ஐயோ அதை விடுங்க, அது தேவையில்ல. பச்சை புரட்சி எல்லாம் நம்ம வேணாம் இனிமேல். ஆமா, இந்த பச்சை புரட்சி பண்ணது உங்களோட இப்ப தலைவர் பண்ணிட்டு வந்திருக்காரே சார், அந்த மேடையில. தலைவருக்கு சொல்ல தெரியலங்க. தலைவருக்கு சீரியஸா சொல்றேன், அவன் தலைவனா இருக்கிறானா? எனக்கு வர்ற கோவத்துக்கு ஆமா, எங்க தலைவர் சீரியஸா அவரு சரியா இருக்காரு. ஆனா அவருக்கு சரியா எழுதி கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தப்பா இருக்காங்க. ஆமா, நீங்க எழுதி கொடுங்களேன் ஒரு சேஞ்சுக்கு. நீங்க என்ன எழுதி கொடுக்குறீங்கன்னு நான் பாக்குறேன். 3ஆம் உலகப் போர் வரப்போகுது, ரைட்டா? உண்டா இல்லையா? யார் எப்போ சாவுன்னே தெரியாது. அப்படிங்கிறப்ப நம்ம விவசாயம் பண்ணி அறுத்து அறுவடை நட்டு எல்லாம் கொண்டு வந்து களத்தில் வச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் எவ்வளோ லேட் ஆகும்? ஒரு மாத்திரை எடுத்தோமா, போட்டோமா, டக்குன்னு ஓடணுமா, இப்படி இருக்கணுமா இல்லையா? கொஞ்சமாவது ஒரு புரிதல் வேணாம். யார் சாமி நீங்கெல்லாம்? யார் சாமி? எங்கேருந்து வரீங்க? ஏங்க கொஞ்சமாவது யோசிக்கணும், மண்டையில இருக்கா இல்லையா? எனக்குனே வருவீங்களா? எது? ஆனா நான் உங்களை ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். இன்னும் எங்க சேனல் ஹெட் வரல. வந்தா அவருக்கு ஒரு 3 மாத்திரை கொடுத்துருவோம். பசி இல்லாம இருக்கிறதுக்கு தான் சாப்பிட்றோம், புரியுதா? அது எதை சாப்பிட்டா என்ன? அவர் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பே பண்றாரா? புரியல. இல்ல, அவர்கிட்ட ஆமா, திமுக காரங்க பெண் மீடியாவில இருந்து அப்படியே லட்சமா நான் கொடுத்துட்டாங்க. அப்படியே நீங்களும் ஒரு பக்கெட் வாங்கி பையில வைக்க முடியாம வச்சிருக்கீங்க. என்ன டெய்லியும் சொல்லிட்டு இருக்கீங்களே, ஒவ்வொரு இன்டர்வியூலையும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்களே, நீ பிஜேபி, நீ டிஎம்கேன்னு. அப்போ உங்களுக்கு தெரியலையா? உங்களை நான் சொல்லும்போது மட்டும் தெரியுதா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தெரிய வேணாம், எனக்கு தெரிஞ்சுக்கவே வேணாம். நாங்களும் பணம் தான் வாங்கியிருக்கோம் தெரியுமா? விஜய் எவ்வளோ தெரியுமா எனக்கு கொடுத்துருக்காரு? கேட்டால் அதிர்ந்து போயிடுவீங்க. ஆமாம், அவர் எவ்வளோ தெரியுமா வாங்கியிருக்காரு? அவர் வாங்கினதெல்லாம் தெரியுமா? ஆமாம், ஆனால் இப்போ 2வது அமௌண்ட் வாங்குறாரு. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பிஜேபி. இல்லை, எனக்கு ஒரு விஷயம். இப்போ 2வது அமௌண்ட் காங்கிரஸ். இல்லை, எனக்கு ஒரு விஷயம். 2 அமௌண்ட் எவன் கொடுப்பான்? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு போக்கிரி பட டைலாக் இருக்கு தெரியுமா? அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டாங்க அப்படின்னா அவருடைய பேச்சை மக்கள் எப்படி கேட்பாங்க? வாட் இஸ் எக்ஸ்பெக்டிங்? கேட்காம தான் தஞ்சாவூர்ல இருக்கிறவன் முட்டா பைய நின்னு அப்படி பேசுறாரு. கேட்கவே விடல தெரியுமா? தலைவன் பேசுறத சத்தம் கேட்கவே இல்லை. என்ன அப்படி பாக்குறீங்க சொல்லுங்க? தெரியுது நீங்க சைலண்டா இருக்கிறப்பவே. நீ ட்ரம்ப் கட்சின்னு தெரியுங்களே. ட்ரம்ப் கட்சியா? ஏதாவது ஒரு கட்சி சொல்லணும் என் பேர்ல. நல்ல வேலை அன்னைக்கு வெளில போட்டுட்டு வந்தேன். நாங்க சத்தம் போட்டு பேசணும் இல்லையா? அது சத்தம் தலைவனோட சத்தமே கேட்கலங்கிறப்ப தஞ்சாவூர் மக்கள்லாம் குரங்கா இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரியுது. நானு தஞ்சாவூர் மக்களே, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது இவர் பேர்ல எழுதிடுங்க. அதான் தஞ்சாவூர்காரன் நேரா உங்களை பிடிச்சி கூட்டிட்டு போயிட போறான். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த தஞ்சாவூர்ல திருவையாறுல உங்களுக்கு வீடு இருக்கா? எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? தெரியும், தியாகராஜ ஆதாரணிக்கெல்லாம் போறீங்களா? பாட்டு உட்காந்து சங்கீதத்தை கேட்குறீங்களா? தலையை இப்படி ஆட்டுறீங்களா இல்லை இப்படி ஆட்டுறீங்களா? எங்க நான் பாடுற ஒரு ஸ்வரம் நீங்க பாடுங்க பார்க்கலாம். எனக்கு சொன்னீங்க, பாடுங்க பார்ப்போம். சமகபா
பம பாமா கரி கரி சனி சமகபா பம பாமா. பாடுங்க. அப்படியா? ஓகே, சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ல வேண்டாம், விஷயத்துக்கு வருவோம். இப்போ சரி ரி க க ம ம ப ப த த நி நி ச ச ச ச நி நி த த ப ப ம ம க க ரி ரி ச ச ச க ரி க க க ம ப ம ப த ப த ம ப த ப த நி த ப ம ப த ப த நி த ப த நி. போதுமா? என்ன வேணுமா? சானித நீத பதா பம ப ப க ம ப த நி த ப ம க ம ப க ம க ரி ச சரி க ரி க. பாருங்க. அதான் நீங்களே பாடி முடிச்சிட்டீங்களே. இப்போ விஷயத்துக்கு வருவோமா? பாத்தீங்களா நீங்க? இப்போ நீங்க என்ன திருவையார்? ஐயோ, நம்ம எப்போ கண்டென்ட்டுக்கு வருவோம்? எவனுக்கு அவார்டு கொடுக்குறாங்க? தனுஷுக்கு கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறான்னு நல்லா பாடுகிறீங்க. இந்த மோடி உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த ஆளு. எனக்கா? அவார்டு கொடுக்கணும்ல, அப்படி பாடுறீங்கல்ல. அந்த மோடிக்கு அறிவுங்கிறதே இல்ல. ஐயோ, சீரியஸா உங்களுக்கு கொடுக்குறீங்க, அந்த தனுஷுக்கு கொடுக்குறாங்க. நல்லா பண்ணனு அவனை ஏங்க கூப்பிட்டாங்க? ஒரு நிமிஷம் சார், என்னோட வாழ்வாதாரமே இதை நம்பி தான் சார் இருக்கு. என்ன அமுச்சு விட்டுறாதீங்க சார். எது மோடி கிட்டயா? மோடி கிட்டயாவா? ஆமா, அவார்டு வாங்குறதுக்கு போவீங்கல்ல. நீங்களா அவார்டு வாங்குனுங்க, நீங்களா அவார்டு வாங்க. ஐயோ வேணாம், பர்ஃபார்மன்ஸ் வேண்டாம். இப்போ விஷயத்துக்கு வருவோமா?